இந்தியாவை பொறுத்தவரை நுகர்வோரை பொறுத்தவரை பிசிக்கல் கோல்டு தான் நம்பிக்கை. அதாவது நீங்க மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் அந்த அளவுக்கு மக்களிடையே பெரிய அளவுல ஒரு தெளிவோ பெரிய அளவுல இதெல்லாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு எல்லாமே நம்முடைய மக்கள் எல்லாம் எப்படின்னா டச் அண்ட் ஃபீல் தான். அவங்களுக்கு நேரடியா பொருளை பார்க்கணும், பொருளை எடுத்து கையில வச்சு பார்க்கணும், கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவை பொறுத்தவரை முதலீடு என்பது இரண்டு வகையா இருக்கு. பிசிக்கல் கோல்ட்ல அதாவது ஒன்று குடும்ப தலைவருக்கு அது ஒரு முதலீடாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடறாங்க. பெண்களை பொறுத்தவரை சமூக அந்தஸ்து, அதாவது இவருக்கு பொருளாதார அந்தஸ்து, குடும்ப தலைவருக்கு பொருளாதார அந்தஸ்து, குடும்ப தலைவிக்கு சமூக அந்தஸ்து. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரியாக அதில் பயணம் செய்யும்போது இந்தியாவை பொறுத்தவரை பிசிக்கல் கோல்டு தான் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் மொத்த விற்பனை பார்த்தீங்கன்னா 1-2% மேலே பேப்பர் கோல்டு கிடையாது. ரொம்ப படித்தவங்க இல்லை இது பிசிக்கல் கோல்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இல்லை ஆபரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசிக்கல் கோல்டு தான் போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இது செய்கிறதுனால பிசிக்கல் கோல்டு தான் வேல்யூ. தங்க நகையை பொறுத்தவரை தங்களுடைய எவ்வளோ பணம் முதலீடு செய்யணுமோ எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அது தள்ளி போட வேண்டாம். ஏன்னா தங்கத்துடைய விலை முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தங்கத்துடைய விலை முழுக்க சர்வதேச சந்தை, சர்வதேச நிலவரம் இதை பொறுத்து தான் அமையுது. இந்தியாவில் இந்த வரி குறைக்கிறதுனால கூட்டுறதுனால இந்தியாவுக்குள்ளதான் விலை கூடுமே குறையுமே தவிர சர்வதேச சந்தையில் எந்த வித மாற்றமும் அது தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது. இப்போ நீங்க விலைன்னு சொல்றீங்க. சர்வதேச சந்தையில் என்ன விலையோ அந்த விலையில பொருள் கிடைச்சிது, அதன் மீது நம்ம சுங்க வரி விதிச்சோம். அந்த சுங்க வரி இப்போ கணிசமா குறைச்சிட்டோம். அதனால இந்தியாவில் விலை குறைஞ்சிருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்ரீலங்காவுக்கோ இல்லை அடுத்த நேபாளிலையும் போய் பார்த்தீங்கன்னா தங்கத்துல அவங்க நாட்டில் என்ன விலையோ அந்த வேலை தான் வித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித மாறுதலும் இந்தியாவில் மாத்தினாலும் வரவே வராது. இதான் இன்னைக்கு விலை அப்படின்னா இதான் வேலை. எந்த நாட்டினுடைய அரசுக்கிட்டையும் அது இல்லை ரேட்டை கூட்டுறதோ குறைக்கிறதோ. அதாவது நீங்கள் லண்டனில் எடுத்துகிட்டு லண்டனில் புல்லியன் எக்ஸ்சேஞ்சுன்னு தனியாக இருக்குது, அங்கே என்ன விலையாக இருக்குது. அதே மாதிரி நியூயார்க்கில் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே என்ன விலை நிர்ணயம் அதான் விலை. மற்றபடி இந்தியாவில் அது மாதிரியான எந்த புல்லியன் எக்ஸ்சேஞ்சும் இல்லை. இன்னும் விலை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் நம்ம வளரல அப்படின்னு சொல்லலாம். அங்கே என்ன விலையோ அதோட குறைச்சலான விலைக்கே நமக்கு கிடைச்சிடும் இந்தியாவில். இனிமேல் நீங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக வெளிநாட்டுக்கு போய் சரி நான் அப்படியே போகிறோம் ஒரு ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு 10 சவரன் வாங்கி வராது, அதுக்கு அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா அதே வேலையோ இல்லை அதோட குறைச்சலான வேலைக்கு இங்கே கிடைக்குது. ஏன் அங்கேருந்து கொண்டு வர ரிஸ்க் எதுக்கு நம்மளுக்கு? அது இல்லாத இங்கே வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் போறீங்களோ இல்லை மலேசியா போறீங்களோ இல்லை வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போறீங்களோ அங்கே என்ன வேலை விற்குதோ அதே வேலை தான் இந்தியாவில் கிடைக்க போகுது தங்கம். அதனால இதுவே வெளிநாட்டில் போய் தங்கம் வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இங்கே வாங்கிக்கலாம். மக்களை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. நிறைய பேர் பணத்தை கட்டுறாங்க. இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு அவங்க முதிர்வு காலம் வருதுன்னு சொன்னா அவங்க எப்போ கட்டும் போதெல்லாம் விலை கூட்டிகிட்டே வந்தது. இப்போ விலை குறைஞ்சி போச்சு. இப்போ குறைவான விலையில அவங்க வாங்க போறாங்க. பணம் அவங்ககிட்ட இப்போ சப்போஸ் 5000 ரூபாய் மாசம் கட்டுறாங்க, 11 மாசம் 55,000, 5000 போனஸ் 60,000 ரூபாய். 60,000 ரூபாய்க்கு அவங்க வாங்க போறதுக்கு இன்னொரு 1 கிராம் கூடுதலாக அவங்களுக்கு கொண்டு வரும். நகை சீட்டு போட்டு வரும். 8 கிராம் கிடைக்குதுன்னா இப்போ 9 கிராம கிடைக்கும் அதே காசுக்கு. ஸோ அவங்கள பொறுத்தவரை லாபம் தானே, அவங்க பொறுத்தவரை சந்தோஷம் தானே 1 கிராம் கூடுதலாக கிடைச்சிருக்கின்றது. நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் வாங்குறவங்க இல்லை இப்போ வாங்கணும்னு முடிவு எடுத்து எடுக்கலாமா வாங்கலாமா வேணாமான்னு ஒரு எண்ணத்துல இருந்தவங்க இனிமேல் வாங்கணும்னு முடிவு எடுத்து வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த பொற்காலம். பொருளே இது பொற்காலமா